அனைவருக்கும் வணக்கம். தத்பிரசாயித்மே மகாதேவாய திமிகே தன்னோ ருத்ர பிரஜோதயாது. சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பாலத்திருமன்ற திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு பிரதோஷ விரதம், சோமவார பிரதோஷம் எத்தகைய பலன் அமையுது? இந்த ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷத்துக்கு நம்ம என்னென்ன பலன் பார்ப்போம். பரவ வருஷம் ஆடி மாதம் 25ஆம் தேதி 10/8/2026 திங்கட்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி மாலை 6:42 வரை. அதன் பின்பு திரியோதசி திதி நாளை அதிகாலை 4:22 வரை. அதன் பின்பு சதுர்தசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இன்று பகல் 12:02 வரை. அதன் பின்பு புனர்புஷ நட்சத்திரம். வஜ்ரம் நாமயோகம் இரவு 11 வரை. கரசை கரணம் மாலை 5:30 வரை. நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகமாக உள்ளது. இந்த தேய்பிறை பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷம். அந்த தேய்பிறையினாலே எல்லாருக்கும் மங்கின போன காலம், மங்கிய காலம். தேய்பிறையில எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம். ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோமா, வளர்பிறை முகூர்த்தம். வளர்பிறைனா வளர்ந்து வரும், தேய்பிறைனா வாழ்க்கை தேய்ந்து போகும்ங்கிறது ஒரு அர்த்தம். இது காலங்காலமாக நடைமுறையாக இருந்து வரக்கூடிய ஒரு சொல். அப்ப தேய்பிறையில இன்னும் ஒரு 15 நாள் நம்ம எதுவுமே செய்யாமல இருப்போம். சாப்பிடாம இருக்கிறோமா, தூங்காம இருக்கிறோமா, குளிக்காம இருக்கிறோமா, வேலை செய்யாம இருக்கிறோமா, சம்பாதிக்காம இருக்கிறோமா, பிற ஊருக்கு போயிட்டு வராம இருக்கிறோமா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது. தேய்பிறைனா மதிப்பற்ற செயலாகவே ஒரு பாவனை. ஆகவே தேய்பிறை முகூர்த்தம் தான் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தேய்முறை முகூர்த்தம் ஒத்து வரும். ஆகவே இந்த தேய்பிறை சோமவாரம் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷத்துக்கு அதிகமான பலன் உண்டு. திங்கட்கிழமை அப்படிங்கிற சந்திரனுடைய முழு ஆதிக்கமுடைய நாள், அதிலே திரியோதசி திதி சேர்ந்து வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்தல் அனைத்து விதமான சௌபாக்கியங்களை நம்மளுக்கு கிடைக்குது. அதில் வழிபாடு செய்வதால் நம்மளுக்கு என்ன அடைய முடியும்? அந்த வழிபாடுனால நம்மளுக்கு என்ன நன்மை உண்டாகுது? ஆனால் மன அழுத்தம் நீங்குது. அந்த திங்கட்கிழமை இந்த மனக்காரங்க சொல்லக்கூடிய சந்திரன் அந்த நேரத்தில் ஒரு சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிற வரும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட நாளுங்கிறதுனால அந்த வழிபாடு பலன் முழுசாக நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் பயம் குறையும், கவலைகள் நீங்கும், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும், டென்ஷன் குறையும். அந்த சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தோடனே சந்திரபவனை சேர்த்து வணங்கணும். தேய்பிறை சந்திரன் வணங்கலாமா? தாராளமாக வணங்கலாம். வணங்கி வர 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 அந்த சந்திர பகவானுடைய முழு ஆதிக்கம் நம்மளுக்கு இருக்கு. ஒரு நபரை போய் பார்க்குறோம், அவரை மதிக்காமல் போனால் அது என்ன சூழ்நிலையோ அதே தான் அந்த சந்திரன் நம்மளுக்கு கொடுக்குறார். அப்போ வானத்தில் சந்திரன் இருக்க, அப்போ பிரதோஷ வழிபாடு செய்து அந்த சந்திரனை சேர்த்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தோல்வி அடைகிறோம், தோல்வி அடைகிறோம், தோல்வி கண்டுக்கிட்டே இருக்கிறோம், ஜெயிக்க முடியல. அது கிரக கோளாறா, பாவமா, சாபமா, எதனால நடக்குது? நான் வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட்டு, எனக்கு என்னால் எதுவுமே ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தோல்வி தோல்வி தோல்வி. எது எடுத்தாலும் எனக்கு வெற்றி பெற முடியலங்கிற மனம் உடையவர்கள் இந்த திங்கட்கிழமை விரதம் இருந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது அந்த பிரதோஷ காலத்தில் உங்கள் பகையெல்லாம் அகழ்ந்துவிடும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம்லாம் நீங்கி உங்களுக்கு தோல்விங்கிற மனப்பான்மை முற்றிலுமாக மறையும். அதனால் பல விதத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே சிவபெருமானை மனதார வேண்டி ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்ங்கிற மந்திரம் தாரக மந்திரமாக எடுத்து ஆலயத்தில் வலம் வரும்போது அனைத்து விதமான தோல்விகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறலாம். தீவினைகள் அகலும். நம்ம தீவினைகள் நம்மளை எப்படி அலையிறது? தீவினைனா என்ன?
பல விதத்தில் நம்ம தொல்லை சந்திக்கிறோம், பிறரால் நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், ஏமாற்றம் அடைந்தோம் அப்படின்லாம் வரும்போது கண் திருஷ்டினால் நம்மளுக்கு பல விதத்தில் கோளாறு உண்டு. எப்போ பார்த்தாலும் உடல் சரீரம் ஒரு ஊக்கத்தன்மையே இல்லை, ஒரு திருஷ்டி தோஷமாக இருக்குது, உடம்பு உருக்கி எடுக்குது அப்படின்னு தீவினையில் போய் நிற்கும். அப்போ அதெல்லாம் அந்த சந்திரனும் அந்த சிவபெருமானு கூடிய காலம்ங்கிறனால சோமவாரத்தில் சோமசுக்த பிரதட்சணம் சொல்லுவோம், அதுக்கு பேர். நம்ம சோமசுக்த பிரதட்சணம் தொடர்ச்சியாக செய்து சிவனை உழுந்த நமஸ்காரம் செய்யும்போது இந்த கண் திருஷ்டி கோளாறுலாம் நிவர்த்தி ஆகும், தீவினைகள் அனைத்தும் அகலும், பல விதத்தில் நம்மளுக்கு நன்மை ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த திங்கட்கிழமை அதிகமாக பலம் கொடுக்க வேண்டிய காலம். ஆனால் சோமவார பிரதோஷம் அதுக்கு ஒரு பேரே இருக்குது மற்ற நாளோட. ஆனால் அதுக்கு அந்த நேரம் தான் அந்த நந்திக்கும் சிவனுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது அங்கே வழிபாடு செய்வாங்க. அப்போ சண்டிகேஸ்வரர் தொடங்கி நந்தி பகவானை வணங்கி மறுபடியும் ஒரு பிரதட்சணம் மறுபடியும் சண்டிகேஸ்வரர் சுற்றி வருவாங்க. அது பேர் தான் சோமசுக்த பிரதட்சணம். அதாவது மொத்தமாக சிவனை சுத்த மாட்டாங்க. அதாவது ரைட் ஹேண்ட் போனால் உடனே யூ டர்ன் பண்ணிடணும், யூ டர்ன் பண்ணால் மறுபடியும் ரைட் ஹேண்ட் வந்துடணும். அந்த மாதிரி அந்த சண்டிகேஸ்வரருடைய அதாவது கோமுகி அப்படி சொல்லுவோம், அந்த கோமுகி வழியாகவே வரக்கூடிய வழிபாடு செய்து வர உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால தான் பொதுவாகவே 4:30 6 அப்படின்னாலே விஷக்காலம், சந்திரன் மறையக்கூடிய சமயம், சந்திரன் மறையக்கூடிய சமயம், அதாவது சந்திய காலம். அதனால சந்திய வந்தனம் செய்வாங்க. அந்த காலத்தில் சந்திய காலம்னா சந்திரன் ஒரு பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுதுக்கு செல்லக்கூடிய காலம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நேரம் ஆச்சுங்க சாப்பிடலாம் தூங்கிடலாம், சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான், அந்த நேரம் ஒதுக்கிறோம். வேலை செஞ்சுட்டேவா போய் தூங்குறோம், அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிறோம். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு தூங்குறோம். அப்போ பிள்ளைங்கள்கிட்டலாம் நம்மளாம் பேசிக்கிட்டு, அப்பா அம்மா கிட்டலாம் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம இந்த காலத்தில் டிவிலாம் பார்ப்போம். அந்த காலத்தில் டிவி கிடையாது, ஆனால் பேச்சு தான் அந்த காலத்தில், பேசிட்டு தூங்குவோம். அதுதான் சந்திய காலம். அப்போ அதே மாதிரி அந்த 4:30 6ங்கிறது சந்திரன் மறையக்கூடிய சமயத்தில் சந்திய வந்தனம் செய்வாங்க. அப்போ அந்த சந்தியா வந்தனம் செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும், சிவபெருமானுடைய முழு கடாட்சம் கிடைக்கும். அதாவது சூரியனுடைய கதிராலும் சந்திரனுடைய கதிராலும் நம்ம ஏற்படக்கூடிய நன்மையே. அதாவது பொதுவாகவே காலை மாலை 2 வேளையாவது சந்திய வந்தனம் யார் செய்கிறாங்களோ அதை 3 வேளை செய்யணும். காலை ஒரு பொழுது, மத்தியானம், மாலை பொழுது சந்தியா வந்தனம். அந்த 3 வேளை சந்தியா வந்தனம் செய்கிறவன் எந்த விதமான தோல்வியே கிடையாது, வாழ்க்கையில் எந்த விதமான தோல்வி கிடையாது, எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும். இந்த சூரிய பகவான் அனைத்தும் வாரி வாரி வழங்குவார். அதே போல் சந்திரனும், சந்திரன் நம்மளுக்கு எண்ணியபடி நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அதை நடத்தி கொடுப்பார். அதுதான் கற்பவிருட்சகம் காமதேனுவே நமகங்கிறது அந்த கோமாத பூஜை பண்ணும்போது சொல்லுவோம். நம்ம காமதேனு வழிபாடு செய்து வரும்போது இந்த சோமசுக்த பிரதட்சணத்துக்கும் தொடர்பு உண்டு. அந்த சந்திரனுக்கும் இந்த வார்த்தைக்கும் அதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆகவே கண்டிப்பாக அதனால தான் முதல்ல நந்தி பகவானுக்கு தான் பூஜை நடக்கும் பிரதோஷ நேரம், சிவனுக்கு அதுக்கப்புறம் தான். அதை செய்து வரும்போது பல வகையில் நன்மை நடக்கும். நந்தி பகவானுக்கு அருகம்புல் காப்பரிசி படைத்து அர்ச்சனை செய்து வாங்க, சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க, எல்லா வகையிலும் நன்மை நடக்கும். இன்றைய தினம் திங்கட்கிழமை சோமசுக்த பிரதர்சனம் செய்து வாங்க. வாழ்க்கையில் அடையாத லட்சியங்கள் உங்களுக்கு கை மேல நிற்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.